மணி இன்னைக்கு இருக்கிற உலகத்துல நாம எல்லாருமே வேலை பார்க்கறது சரி, அடுத்தடுத்து யோசிக்கிறது சரி, எல்லாமே இட் இஸ் சர்க்கிள் அரவுண்ட் திஸ் பர்டிகுலர் வேர்ட் கால்டு மணி. பட் ஆக்சுவலா இன்னைக்கு இருக்கிற உலகத்துல காசு சம்பாதிக்கிறது ஈஸியா கஷ்டமா அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா, காசு சம்பாதிக்கிறது ஈஸி. பட் அதை சம்பாதிக்கிற காசை சேவ் பண்ணி அதை மல்டிப்ளை பண்றது மட்டும் தான் கஷ்டம். நிறைய பேர் இன்னைக்கு ஈஸியா காசு சம்பாதிச்சிடலாம். பட் அந்த சம்பாதிக்கிற காசை அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு ஏற்ற பொருளை போய் வாங்குறது. ஏன்னா அந்த பொருள் வந்து அவங்களுக்கு ஒரு லக்ஸரி ஃபீல் கொடுக்குது. பிளஸ் வந்து அந்த பொருளால அவங்களோட ஸ்டேட்டஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க அந்த பொருளை போய் அதிகமாக காசு கொடுத்து வாங்குறாங்க. அவங்க வாங்குற எல்லா பொருளுமே வந்து இட்ஸ் டிப்ரிசியேஷன் வேல்யூ இருக்கிற ப்ராடக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் போய் ஒரு கார் வாங்குறது அப்படிங்கிறது வந்து ஒரு டிப்ரிசியேஷன் வேல்யூ இருக்கிற ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட். அந்த காரை வாங்கிட்டு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் சேல் பண்றாங்க அப்படின்னா 25 lakhs வாங்குற காரை அவங்க வந்து 10 lakhs 15 lakhs அந்த ரேஞ்சில் தான் சேல் பண்ண முடியும். அதை விட அதிகமான பிரைஸ்ல சேல் பண்ண முடியாது. ஆனால் அதே 25 lakhs அவங்க போய் ஒரு கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த 5 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த கோல்டோட வேல்யூ டெஃபினட்டா இன்க்ரீஸ் ஆயிடும். அது மூலமா அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் வரும். இந்த மாதிரி மக்கள் வந்து லக்ஸரி ஐட்டத்தில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்றதுனால தான் இன்னுமே மக்கள் கிட்ட வந்து எப்போ போய் அவங்க கிட்ட கேட்டாலும் காசு இல்ல அப்படிதான் சொல்லுவாங்க. தவிர எப்பயுமே they will never say that I have money but I do not know where to go and invest அப்படிங்கிற அந்த வார்த்தையை மட்டும் சொல்லவே மாட்டாங்க. இங்க மக்கள் கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படிங்கறத நான் பார்க்கறேன்னா இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற கான்செப்டே நிறைய பேர் தப்பாவே புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் it is not just about making money alone. Investment it is about how you spend the time for the goal that you have. How do you make use of your resources in a good manner அப்படிங்கறது எல்லாமே வந்து இது உள்ள வரும். நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது மணியை கொடுத்து இன்வெஸ்ட் பண்றது மட்டும்தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் தான் ராங். ஏன்னா காசே இல்லாம கூட யூ கேன் இன்வெஸ்ட் அண்ட் யூ கேன் டெவலப் யுவர் பிசினஸ். காசு இருந்தா தான் பிசினஸ் ஆரம்பிக்க முடியும், காசு இருந்தா தான் இதை பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது எல்லாமே நீங்க பண்ற ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக். காசு இல்லாமலே நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை நம்மளால பண்ண முடியும். பட் அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட், நம்மளுடைய டைம், நம்மளுடைய எனர்ஜி, நம்மளுடைய ரிசோர்சஸ் அதை நம்ம போடுறதுக்கு ரெடியா இருக்கிறோமா அப்படிங்கறத ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. காசு சேவ் பண்றதுக்கு நான் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜி ஒன்று ஃபாலோ பண்றேன். அந்த ஸ்ட்ராட்டஜி தான் உங்ககிட்ட சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நான் எப்பயுமே வந்துட்டு ஒரு 100 ரூபாய் சம்பாரிச்சேன் அப்படின்னா அந்த 100 ரூபாயில என்னோட மைண்ட் செட்ல நான் என்ன ஃபிக்ஸ் பண்ணுவேன் அப்படின்னா நான் 80 ரூபாய் தான் சம்பாரிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். சரிங்க ப்ரோ, மிச்சம் இருக்க அந்த 20 ரூபாய் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கலாம். அந்த 20 ரூபாயை நான் அப்படியே கொண்டு போய் வேற ஏதாவது ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருவேன், இல்லைனா என்னோட பேங்க் அக்கௌண்ட்ல சேவ் பண்ணி வச்சிருவேன். மோஸ்ட்லி ஐ ப்ரிஃபர் இன்வெஸ்டிங் இன் கோல்ட் ஆர் சம் அதர் பிளாட்ஃபார்ம்ஸ் rather than just going and keeping in the bank account. பட் இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா பண்ணிடுவேன். ஏன் அப்படி சொல்றேன்னா, நம்ம சம்பாதிக்கிற 100% மணில 20% நம்ம எப்பவுமே சேவ் பண்ணணும், 20% எப்பவுமே நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பனா தான் நம்மளோட பிசினஸ் இருக்கட்டும் இல்ல நம்மளுடைய வெல்த் இருக்கட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இது வந்து ஒரு யூரோப்பியன் கான்செப்ட்ல ஒரு தியரி இருக்கு. அந்த தியரியை நான் படிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜியுமே நான் கத்துக்கிட்டேன். இது மூலமா எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, என்னோட எக்ஸ்பென்சஸ் எல்லாமே வந்து இந்த 80%ல கவர் ஆயிடுது. இந்த 20% வந்து எனக்கு இன்வெஸ்ட்மெண்டா இருக்கிறதுனால இட் ஜஸ்ட் கீப்ஸ் growing. ஸோ எப்பயுமே எனக்கு ஏதாவது எக்ஸ்பென்ஸ் வருது அப்படின்னா அந்த 80%ல மட்டும் தான் நான் வந்து பிளான் பண்ணுவேனே தவிர அந்த 20% நான் தொடக்கூட மாட்டேன். அண்ட் the 20% will keep growing and will keep giving me the wealth as well as the energy for me to proceed further in the future. இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லேர்னிங் இஸ் சம்திங் தட் we have to keep going. லேர்னிங் இல்லாம நம்மளால எதையுமே பண்ண முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு அங்கமா வந்து இன்னைக்கு வந்து அது இருக்குது. லேர்னிங் தான் நமக்கு நாலேஜ் இருக்கும், நாலேஜ் தான் நம்மளால அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ்க்கு போக முடியும். இன்னைக்கு நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியால வீடியோஸ் பார்த்துட்டு இது தப்பு அது தப்பு, இதை இப்படி பண்ணக்கூடாது அது அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் I can tell you one thing from social media, whatever your videos you are seeing, out of 100 videos that you are seeing, 95 videos or 99 videos are just negative identified videos. அதாவது நெகட்டிவா வந்து உங்ககிட்ட ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன்ஸ் சொல்றது மூலமாவோ இதை பண்ணுங்க இதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றது மூலமாவோ உங்க மைண்ட் செட் வந்து எப்படி ஃபிக்ஸ் ஆகுது அப்படின்னா, ஓ இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது, உங்களுக்கு நம்ம லைஃப் இப்படி தான் வாழணும், இந்த மாதிரி தான் நம்ம காசு செலவு பண்ணணும் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டை வந்து இது கிரியேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கு. அதனால தான் சோஷியல் மீடியால வைரலா போற எந்த வீடியோஸ் நீங்க பார்த்தாலும் அந்த வீடியோஸ் எல்லாமே நெகட்டிவ் கான்செப்ட் தான் அதிகமா இருக்குமே தவிர பாசிட்டிவா எந்த கான்செப்ட்ஸும் அதுல இருக்காது. The reason is also very simple. We people are all the people in the world like only negativity. இப்போ நிறைய பேர் வந்து கேட்கலாம், சரிங்க ப்ரோ இப்போ நான் காசு சம்பாதிக்கிறேன், அந்த சம்பாதிக்கிற காசை வந்து நான் வந்து கீப் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணுமா, எனக்கு பிடிச்சதை நான் வாங்கக்கூடாதா, எனக்கு பிடிச்சதை நான் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்கலாம். பட் இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஷிஃப்ட்டை வந்து நீங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. Nobody is going to live on this planet forever. நம்ம சம்பாதிக்கிற காசு எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய சந்தோஷத்துக்காண்டி தான். என்னோட சந்தோஷத்தை நான் சப்ரஸ் பண்ணி ஒரு ப்ராடக்ட்டோ வாங்காம அந்த காசை கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னா தட் இஸ் ராங். அதை வந்து நீங்க பண்ணவே கூடாது. ஏன்னா நம்ம உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மைண்ட் பீஸ். நம்ம எப்போ நம்மளுடைய மைண்டை வந்து கரெக்டாக கண்ட்ரோல்டா கரெக்டாக ஒரு ப்ரொடக்டிவா யூஸ் பண்றோமோ அன்னைக்கு தான் வந்து நம்மளால வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். அதனால நீங்க கார் வாங்காதீங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். கார் வாங்குனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதா, இல்ல வந்து அந்த காசை நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டை கொடுக்குதா, அதுதான் வந்து நீங்க ரொம்ப நோட் பண்ண வேண்டியதா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு டாக்ஸி பிசினஸ் ரன் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதனால கார் வாங்க நினைக்கிறேன் அப்படின்னா தட் இஸ் மோர் ப்ரொடக்டிவ். ஏன்னா நீங்க வந்து அந்த காரை வந்து பிசினஸ்க்கு யூஸ் பண்ண போறீங்க, பிளஸ் உங்களுடைய பர்சனல் யூஸ்க்கு யூஸ் பண்ணுவீங்க, உங்களுக்கு அங்க இன்கமும் வருது அண்ட் யூ ஆர் ஆல்சோ கோயிங் டு என்ஜாய் யுவர் ஃபியூச்சர் வித் தி சேம் கார். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கல்ல ரெண்டு மாங்க அப்படிங்கிறது கூட பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அந்த மாதிரி மைண்ட் செட்ல நம்ம வந்து இந்த மாதிரி மொபைலோ இல்ல கேமரா
கஸ்டமராவோ இதெல்லாம் வாங்குறோம் அப்படின்னா டெஃபினட்டா இட்ஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட். இல்ல அப்படின்னா இட்ஸ் நாட் அன் இன்வெஸ்ட்மெண்ட், இட் இஸ் ஒன்லி a blunder that we are making. அதை வந்து நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். இன்னைக்கு இருக்கிற AI உலகத்துல நான் என்ன பார்க்கறேன் அப்படின்னா it is very much easy to do anything for completely free. நிறைய டூல்ஸ் AI டூல்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. நீங்க ஏதாவது வாழ்க்கையில அடுத்த லெவலுக்கு போறதுக்கு பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதையுமே நீங்க AI மூலமா ஈஸியா பண்ணிக்கிற முடியும். அந்த அளவுக்கு ஒரு ப்ரொடக்டிவான அவுட்புட் வந்து AI டூல்ஸ் AI ஏஜென்ட்ஸ் எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்கு. நீங்க இந்த AI டூல்ஸ் AI ஏஜென்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றதுக்கு there is only one thing that you are supposed to cultivate in your life, the right mindset, the leadership mindset. So அந்த மைண்ட் செட்டை மட்டும் நீங்க கல்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா I can 100% assure you you are going to be the world's best person in the world. So இந்த மாதிரி உங்களோட மைண்ட் செட்டை நீங்க வளர்த்துக்கிட்டா மட்டும் தான் அடுத்தடுத்து இருக்கிற ரிசோர்சஸ் எல்லாமே யூஸ் பண்ணி உங்களால ப்ராப்பரா வளர முடியும். So one thing that I wanted to tell you today is there are a lot of AI tools, AI agents that is available for completely free. நான் என்னோட கரியர் ஆரம்பிக்கும் போது என்னென்ன AI tools agents எல்லாம் ஃப்ரீ அவைலபிளா இருக்கோ அதை வச்சு தான் ஆரம்பிச்சேன். இன்னமுமே வந்து I'm using most of the AI tools which are completely available for free. நான் வந்து 2-3 AI tools மட்டும் தான் paid versions வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். தவிர மற்ற எல்லா AI tools AI agentsக்கு நான் கம்ப்ளீட்டா ஃப்ரீயா தான் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த ரிசோர்ஸை யூஸ் பண்ணி தான் நானுமே வந்து இந்த பிசினஸ் வந்து பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்களுமே வந்துட்டு AI டூல்ஸ் AI ஏஜென்ட்ஸ் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி உங்களோட கரியருக்கு அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நானே வந்து AI மூலமா நிறைய ட்ரைனிங் மாஸ்டர் கிளாஸ் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கேன். எவ்ரி சாட்டர்டே ஈவினிங் 6 PM to 9 PM ஆன்லைன்ல ஒரு மாஸ்டர் கிளாஸ் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா மட்டும் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. அது உங்களுக்கு 2 டைப்பான ட்ரைனிங் கொடுப்போம். ஒன்று வந்து ஃபவுண்டேஷன் செஷன், தி அதர் ஒன் இஸ் அட்வான்ஸ் செஷன். ஸோ ஃபவுண்டேஷன் செஷனுக்கு வந்து நீங்க 99 rupees பே பண்ற மாதிரி இருக்கும். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அட்வான்ஸ் செஷன் இருக்கும், அதுக்கு வந்து நீங்க 4999 பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது ரெண்டு தான் வந்து பேசிக்கா நீங்க வந்து பே பண்ணக்கூடிய பர்டிகுலர் பேமெண்ட். அதுக்கப்புறம் வந்து நீங்க யூ வில் பி பார்ட் ஆஃப் அவர் கம்யூனிட்டி. அதுக்கப்புறம் வேற எந்த பெருசா எந்த லெவலும் இருக்காது. we will be keeping you update with every AI tools agents எல்லாமே. அது மூலமா you can also keep growing. சரிங்களா? அந்த ஒரு பர்டிகுலர் அப்டேட் தான் I just wanted to give to you, and this video is also sponsored by Tech Tycoon, the academy which is going to take the training. அந்த ட்ரெயினிங் நான் தான் எடுப்பேன், வேற ஒண்ணும் இல்ல. So that's all I just wanted to communicate something about AI today. So எப்பவுமே you need to remember one thing, you should not build the timetable, you should always build a system. ஏன்னா a person who wants to grow in his life or her life, they will never build a timetable, they will build a system, and the employee or the team members who work under them, they create the timetable. So நீங்க வந்து சிஸ்டம் பில்ட் பண்றீங்களா இல்ல ஒரு டைம் டேபிள் பில்ட் பண்றீங்களா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இத பத்தி உங்களோட ஒபினியன் என்ன, அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. See you all tomorrow in the next video.